இனிய காலை உற்சாக வணக்கம் மீண்டுமாய் எல்லோருக்கும். சிறிய மணிப்போடு தாமதமாக ஆரம்பித்தாலும் நிறைவாக இணைத்து செல்வோம். தாமல் அவர்கள் கேட்கிறதா? சரி சரி, நன்றி. சரி, வணக்கம் வணக்கம் பேசுவோம். அது காட்சி பதிவு இருக்கிறது என்று பேசிக்கொண்டோம். ஆம், சிறப்பு சிறப்பு. நாங்கள் சமய சிந்தனையை தொடர்ந்து இந்த உடல் அலர்ச்சி என்றது அலர்ஜி இல்லை, ஒவ்வாமை அல்ல, அந்த உடம்பு ஒரு மாதிரியான அது பற்றி கொஞ்சம் அனுபவங்கள் பேசுவோம். ஏனென்றால் இந்த காலத்தில் எல்லோருக்கும் பயனாக இருக்கும். மற்றும் பெற்றோரை தெய்வம் என்று விருப்பம்னா பொறுபடியாக பேசலாம். இந்த தலைப்பு தருவதற்கு வாய்ப்பு இருக்கவில்லை. இப்படி 4 மணிக்கு வெளிக்கிட்டோம். மற்றது இன்று இளையோர் யோகா தவிர்ப்பதாக தர்ஜினி சொல்லியிருந்தார். நாங்கள் சிறுவர்கள் இணைந்தால் அவரோட பேசி 7க்கு இன்றைக்கு விடைபெற்றோம். அப்படிதானே? நன்றி. அப்போ ராஜினி அவர்கள் தொகுப்பை மீண்டும் பொறுப்பேற்கிறார். அவரை அன்போடு வரவேற்று எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி, வணக்கம் ராஜினி அவர்களே. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். பாருங்க, இன்று சமூக ஒருங்கிணைப்பு வலியுறுத்தும் ஆண்டு 2025 உலக தமிழ் சிறுவர்கள் மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் வானொலியில் கேட்டுக்கொண்டும் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ ரெண்டொன்றும் குருவே என்கின்றது திருப்பாடல் 110. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. இன்றைய நாளை நெருப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? பதிலை காணோம், இருக்கின்றீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு சரி நன்றி. ஓகே, உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1868 பொதுக்காலம். இன்று 12ஆம் ஞாயிறு தினமாகும். இன்று திருவை புரித கிறிஸ்தவின் தூய்மை மிகு திரு உடல் திரு ரத்தம் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்த பரமனை நாம் தொடர்ந்து பாடுவோம். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய், கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 to 17 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக்க வேண்டியவர்களை குணப்படுத்தினார்.
பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். அதற்கு இயேசு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்களோ, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் உண்டு, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றனர். ஏனெனில் ஆண்களே ஏறக்குறைய 5000 பேர் இருந்தனர். இயேசு சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தி அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தி அமரச் செய்தார்கள். அதன் பின் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைபுகழ் கூறி விட்டு சீடருக்கு அளித்து மக்கள் கூட்டத்திற்கு பரிமாறச் சொன்னார். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கின்றார் இயேசு நற்செய்தியிலே. அன்பான உறவுகளே, இன்று மட்டுமில்லை, அந்த காலத்திலும் கூட பசியோடு பட்டினியோடு மக்கள் வார்த்தையை கேட்பதற்காக திரண்டிருந்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. ஆகவே இயேசு 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து அவர்களுக்கு பங்கிட்டு பரிமாறச் சொல்லி, மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர் என்று சொல்லி நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆகவே இந்த பெருக்கமானது, இந்த நற்செய்தியின் வழியாக மக்கள் இன்னும் அநேகமாக இந்த பானையும் மீனையும் போல பெருக வேண்டும் என்பதை இங்கு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அக்காலத்தில் இன்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திருரத்தம் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நானே உயிர் தரும் உணவு என்பதை இன்றைய நற்செய்தியில் பாலை நிலத்தில் மக்களுக்கு உணவளித்த மகிழ்ச்சியின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவேதான் பாலையில் மன்னா வழங்கினார் என்ற அந்த பாட்டை நாம் தெரிந்தெடுத்திருந்தோம். பழைய ஏற்பாட்டில் மன்னாவை உண்ட மக்கள் உயிர் வாழ்ந்தனர், ஆனால் இறந்தனர். ஆண்டவரில் நாள்தோறும் நாம் வாழ தன்மையே நமக்கு உணவாகவும் பானமாகவும் ஒவ்வொரு தியாக திருப்பலியிலும் இயேசு தருகின்றார். இன்றைய இப்பெருவிழா நமக்கு தரும் செய்தி என்னவெனில், கிறிஸ்து நம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே தியாகம் செய்தார் என்பதுதான். நான் அடுத்தவரின் வளர்ச்சிக்காக வாழ்விற்காக எடுக்கும் தியாகங்கள் என்னென்ன? எனது குடும்பத்திற்காக, பங்கிற்காக, சமுதாயத்திற்காக நான் அவ்வப்பொழுது சில தியாகங்களை செய்ய தயாராக இருக்கின்றேனா என்று சொல்லி இன்றைய நற்சிந்தனை கேட்கின்றது. எவனொருவன் தன்னை பலியாக்க முன்வருகின்றாரோ அவரால் தான் அவனுக்கும் பிறருக்கும் வாழ்வு கிடைக்கின்றது. அவனே முதிர்ச்சி அடைந்த மனிதனாவான். திருத்தந்தை புனித 2ஆம் ஜோன் பவுல் இத்தகைய முதிர்ச்சியின் முதல் மனித தன்மையை சிலுவையில் தம்மை உடைத்து பலியாக்கியதுடன் நம்மோடு எந்நாளும் இருக்க விருப்பம் கொண்டு அப்பரச வடிவில் தம்மை உணவாக வழங்குகின்றார் இயேசு. அதுவே கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் பெருவிழா என குறிப்பிடுகின்றார். ஆபிரகாம் சாலேன் அரசரும் முதல் குருவுமாகிய மெல்கிதேசேக்கு வழக்கத்துக்கு மாறாக அப்பங்களையும் திராட்சை ரசத்தையும் காணிக்கையாக தந்ததும், இயேசு அப்பங்களை பருகி பகிர்ந்த நிகழ்வும் இன்றைய விழாவிற்கு முன்னோடிகளாக திகழ்கின்றன. இயேசுவின் திருவுடல் திரு ரத்தமாக மாற்றம் பெறும் நற்கருணையை உட்கொள்ளும் போது அதை இயேசுவின் நினைவாக செய்கின்றோம். நற்கருணையின் வழியாக நம்முள் வரும் இயேசுவை தக்கவிதமாக உட்கொண்டு நாமும் அவராக மாறி அவராக வாழ்ந்து நற்கருணைக்கு போதுமான அர்த்தம் கொள்வோம். ஆகவே இன்றைய விழாவை நாம் அர்த்தப்படுத்திக் கொள்வோம். மேலுமாக இன்றைய நாளிலே விசேஷமாக நேற்றைய தினம் நடந்த பொன்மாலை பொழுது 500 சிறப்பாக நடத்தி முடித்த அதிபர் அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்த பாமுக உறவுகளுக்கும் அதிலே பங்களித்திருந்த இசைக்கலைஞர்களுக்கும் இளைஞர் யுவதிகள் பெற்றோர் முதியோர் அனைவருக்கும் விசேஷமாக அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுடன் இருந்து அவர்களை வழிநடத்தியமைக்காக அந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகிறோம். விசேஷமாக 500 பொன்மாலை பொழுது என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அதை முன்னின்று அதை நடத்தி முடித்த அதிபர் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த துணவியாருக்கும் அங்கு சென்றிருந்த வெளிநாட்டில் இருந்து சென்றிருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலுமாக இந்த பணிகள் தொடர இறைவன் அவர்களுடன் உடனிருந்து ஆவியினாலே வழிநடத்த வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். இந்த நற்சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும்
இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிய நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் அன்பு உறவுகளே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை புலம்பெயர் தமிழ் சிறுவர்கள் எழுத்தாளர் மாதத்தில் மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். பிரான்சில் இருந்து டேவிட். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். ஆம், இதற்கு இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற ஜேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு மற்றும் எங்கள் அன்பு சகோதரர் பாமகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி தோப்பாளினி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கும் மற்றும் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் என்று கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமோட வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கம் சகோதரி 541 சொல்லிக்கொண்டு பலம போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கான சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் இயேசுவை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது இயேசு பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்கள் போய் அந்த வீட்டை எஜமானை நோக்கி, நானே சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். தொடக்கி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பாடு. இயேசுவுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. உன் பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே
காயப்பட்ட இயேசுவை பார், கரம் பிரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடி வா. உன்னை கரம் பிடித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடி வா. நீ கண்ணீரோடு ஓடி வா. தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை கிருபைக்கா இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, மற்றும் தகப்பனே பிள்ளைகள் பிரயாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ராஜா உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது அயல் கோணி ஜெபிக்கிறேன் ராஜா. நீங்கள் தினமும் பாதுகாத்து வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வணித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜ் எனக்கு மீண்டும் ஒரு நன்றிகளை சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே அனைத்து குடும்பங்களுக்கும் தேவையை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அனுப்பி எல்லா குடும்பங்களில் உள்ளவரையும் ஆசீர்வதிங்க, வழிநிறுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லிட்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம். தகப்பனே ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருக்கின்ற பரம்பரை சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் சோத்திரம். குடும்பங்களை தகப்பனை நிறைவா ஆசீர்வதிங்க, வழிபட்டுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கும் ராஜா பரிபூர்ண சுகங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. சில குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பலத்தை, நல்ல சுகத்தை நீங்கள் ரெண்டு வினாடியும் கொடுத்து அவருடைய பாதுகாப்பு நடத்த ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த தெய்வ குழந்தைகள் செல்லுமிடமெல்லாம் ராஜா உங்களது ஆணி வாய்ந்த காரணம் அவரோட கூடவே இருக்கணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் அவருடைய பாதுகாத்து வரமைக்காகவும் இஸ்ராயலுக்கு மீண்டும் வரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கொடி நன்றியை சொல்லிக் கொண்டு சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. மற்றும் பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வண்டித்தவன் சொல்லி இயேசப்பான வேதனை எடுத்துக்கொண்டு மற்றும் தகப்பனே நேற்று தகப்பனே பொன்மாலை பொழுதை சிறப்பாக நடத்தி முடித்ததற்காக அதிபர் குடும்ப அதிபருக்கும் திரு அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் கடன் சிறப்பித்த அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் கடன் சிறப்பித்த அனைத்து தேவ குழந்தைகள் அவருடைய பெற்றோர் எல்லோருக்கும் ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதங்கள் இருந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து வந்தமைக்காகவும் நான் சொல்லிட்டு தகப்பனே இந்த திறம்பட வழி நடத்தி வந்த அதிபர் குடும்பத்துக்கு மீண்டும் ஒரு முறை கொடான கோடி அனுசரிப்பனே எல்லோரையும் ஆசீர்வாதம் எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி சார். நன்றி உடைய சிந்தனைக்கு பாலன் அவரே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் அதை சொல்லி விண்ணலகில் இருக்கிற தந்தையே, மது நாமம் போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது சித்தம் விண்ணுலகில் செய்வது போக மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆலயத்தில் நான் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன, அந்த நினைவுகளின் போது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. நன்றி. வணக்கம் ரஜினி. வணக்கம் நேவிஸ் அவர்களை, வாருங்கள் உங்களோட சிந்தனையை தாரு. ஆமாம், நன்றி. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு பாமுக அதிபர் திரு திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்செய்தியின் சிந்தனையாக வானோர் உணவிது வழிநடப்போருக்கும் உணவாயிற்று என்கின்றார் தோமஸ் அக்வீனாஸ். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து வைத்ததுள் எல்லாம் தலை. உலகில் உள்ள உயிர் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும், அதற்காக தன்னிடம் உள்ளதையும் பிறருடன் பகிர வேண்டும் என்கின்றார் வள்ளுவர்.
எவரொருவர் தன்னை பலியாக்க முன் வருகின்றாரோ அவர்தான் அவருக்கும் பிறருக்கும் வாழ்வு கிடைக்கின்றது. அவரே முதிர்ச்சி அடைந்த மனிதர். அத்தகைய முதிர்ச்சியின் முதல் மனிதர் சிலுவையில் தம்மையே உடைத்து பலியாக்கியதுடன் நம்மோடு எந்நாளும் விருப்பம் கொண்டு அப்பரச வடிவில் தம்மை உணவாக வழங்குகின்றார் இயேசு. இதுவே கிறிஸ்துவின் திருரத்த பெருவிழா என குறிப்பிட்டார் புனித திருத்தந்தை 2ஆம் ஜோன் போல். அன்பின் தனித்தன்மையே வாழ்வு கொடுப்பதுதான். அத்தகைய கொடுத்தலில்தான் அப்போதுதான் கொடுத்தலில் நிறைவு இருக்கும். நற்கருணை காட்டும் அக்கறை இதுதான். ஆன்மா உடல் என்றும் முழுமையான அக்கறையை நான் எனக்கும் பிறருக்கும் கொடுக்கின்றேனா? உணவு மனித வாழ்வின் கையறு நிலையை குறிக்கும் ஒரே குறியீடு. பசி தாகம் என்னும் உணர்வுகள் தான் நாம் மற்றவர்களை சார்ந்து நிற்கின்றோம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. பசி என்ற மனித உணர்வை எதிர்கொள்கின்ற கடவுள் மனிதர்களின் ஆன்மாவிற்கு மட்டுமல்லாமல் உடலுக்கும் உணவு கொடுக்கின்றார் என்பதே மறைபொருளின் நீட்சி என்று கூறிக்கொண்டு தீனம் தீனம் நாவில் வருமாமுரே தியாக தருவே திருவிருந்தே மகள் போருயிர் பிழையார் உம்மையே உன்போருயிர் பெறுவார் உள்ளத்தில் கோவில் கொண்டிடவா உயிரோடன் ஒன்றாய் கலந்திடவே அருந்திட்ட தந்தி செய்தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ அருந்திட்ட தந்தி செய்தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ ஏழையின் வாழ்வு வளம் பெறவே என்றும் என்னோட இணைந்திடவே கனத்த இதயம் கனிந்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா கனத்த இதயம் கனிந்திடவா கனிந்த அன்பு ஒழுகிடவா வாழ்வெல்லாம் அன்பு வாழ்ந்திடவா வருக அன்பே வரம் பொழிவாய் தியாக தருவே தீனம் தீனம் நாவில் வருமாமுரே தியாக தருவே திருநீருந்தே என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்து மேம்பட்டு ஒன்றே வளர்ந்திருக்கும் என்று அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக நடந்திருக்கும் என்று நாங்களும் நம்புகின்றோம். எல்லாம் மகிழ்ச்சியாக நடந்திருக்கும். இந்த இளம் பிள்ளைகள இதே ஒருக்கா எங்களுக்கு வானொலியில காட்டியிருந்தான் நாங்களும் மகிழ்ந்திருப்போம். காட்டுவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காட்டுவீங்க தான் என்ன இது சிறப்பு குழந்தைகளுடைய அந்த இசைக்குழுவின் அந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்கிறது. நாங்களும் பார்த்து மகளை எங்களுக்கு ஒரு வழி சமைப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு எல்லோருக்குமாக இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து சிறப்பட எல்லோரும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அவர்களே ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் நன்றி வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து சுய சிந்தனை தர வருபவர்கள் இருப்பவர் ஒருவர் தான் வரலாம். இதுவரை நீங்கள் கேட்டது
ரஜினி இதுதான் எனது பொது சிந்தனை வந்தது. நாங்கள் ஆசைப்பட்டா நிச்சயமா எல்லாம் கிடையாது. ஆனா முயற்சி செய்தா கூட சில வேளையில நடக்கிறது தான் நடக்கும் போல எனக்கு என்னுடைய சிந்தனை வந்தது. முயற்சி செய்தாலும் சில வேளைகளில் அது பிழைத்து விடும் என்றது எந்த அனுபவத்திற்கென்ற சிந்தனையாக கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. முயற்சியுடைய அடையார் அது சில பேருக்கு சரியா இருக்கு. ஆனா நான் நிறைய முயற்சி செய்து அது பலன் அளிக்காதாம் சில விடயங்கள். ஒரே மாதிரி. ஓ, அதான் அதான். நன்றி ராஜினி, உங்கள் உடல்நிலையையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி உங்களோட சிந்தனைக்கு. சரி, நீங்க இதுவரை கேட்டது சமய சிந்தனையாளருக்கு பேர் சொல்லி நன்றி சொல்லலையோ? மறந்து கண்ணால் ஆயிட்டு. டேவிட் அவர்கள், பாலன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்வோன் மற்றும் கவமலர் அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் தமிழர் சொன்னதுக்கு ஒரு வாசகம் ஒன்று வைத்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆடியோ சார்பில். அதை கேட்டவர்கள் நினைவுபடுத்தி சொல்லுங்கள். அது ஒரு புதுமொழி தான். பார்க்கலாம், அதை பற்றி பேசுவோம். பேசுங்கள். இப்போது ஒரு கேள்வி அதில் சார்பாக கேட்குறேன். இப்போது பள்ளிக்கூடம் போய் படித்தா என்ன விளைவு எதிர்பார்ப்போம்? நன்றாக படித்தா நல்ல விளைவா இல்லை, அதெல்லாம் கிடையாது. பள்ளிக்கூடம் போய் படித்தா நாங்கள் எல்லாரும் உலகத்தவர்கள் பொதுவாக எதிர்பார்க்கறது என்ன விளைவு? அறிவு. அது பொய். அப்படி உண்மையை கதைங்க, வடிவ கதைங்க. இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளும் அன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு பட்டதும் இன்றைக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போகிறது எதை அடைவதற்கு? நான் பள்ளிக்கூடம் போனது சித்தி அடையலாம் என்ற உலக நடப்புகளை அறிஞ்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். நாங்கள் வடிவா ஒரு பொதுவெளி நாகரிகத்துக்கு பேசாம இது சிந்தனை தானே. என்னுடைய அனுபவத்தில் செய்யணும். பள்ளிக்கூடம் நான் காண்பது, நான் நடந்தது, எந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்யணும், ஏன் பள்ளிக்கூடம் போயிடணும், அவ என்னத்தை எதிர்பார்த்து பள்ளிக்கூடம் போயிடும். நீங்க அன்பு வேண்டீங்க, ஒழுக்கம் வேண்டீங்க, உலக எப்படி நடக்க வேண்டீங்க. உற்சாகமாக துள்ளி குதிப்போம். உற்சாகமா துள்ளி குதிச்சு விளையாடுவோம். இல்ல, என்ன விளைவு என்ற ரிசல்ட்ஸ், அதாவது விளைவு. ஒரு பொருள், ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, மா போட்டு இடிக்கிறோம், அதுன்ற விளைவு என்ன, அடைவு என்ன? அது மாதிரி பள்ளிக்கூடம் போய் படிக்கிற ஒவ்வொரு மனிதனும் இன்றைய காலத்தில், எங்கள் காலத்திலிருந்து இன்றைய காலம் ஈறாக எதை அடைவாக வைத்துக்கொண்டு நாங்கள் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறோம். நாங்கள் பயனை அடைய வேண்டும் என்றுதான், ஒரு பயனை நாங்கள் படிச்சதுக்கு ஒரு பயனை அடைய வேண்டும். இல்லை, அது பயனன்றது இப்படி ஒரு காற்று வழி மாதிரி, அதில் பதில் இல்லை. ஸோ இல்லாட்டி நான் ஏன் பழைய போனேன் கூட இப்போ விளக்கம் இல்லாமல் போயிருக்கிறேன். அறிவு ஊக்கமா முயற்சியா ஊக்கம் நினைக்கிறேன். ஊக்கப்படுறது எல்லாத்துலயும் முன்னேற்றமா துடிப்போட மற்றவர்களும் தங்கள் அனுபவத்தை பயிருங்களேன். துடிப்போட எல்லாத்துலயும் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு துடிப்போட ஆர்வம். இல்லை, அதுக்கு பள்ளிக்கூடம் ஏன் போவார்? பள்ளிக்கூடம் போகாமலே பள்ளிக்கூடம் போகிற வயசுக்கு முன்னமே ஒரு 3 வயசு பிள்ளை அப்படி செய்யும். என்ன துடிப்பு, ஆர்வம், மற்றவரோட பழகணும், எந்த நாளும் வீட்டுக்கு வெளியில் நின்று விளையாடணும். அது இல்லை, அதுக்கு ஏன் படிக்க போகிறோம்? இது இந்த அடைவெண்டா அதுண்ட முடிவு என்ன எங்களுடைய எதிர்பார்ப்பு? ஒவ்வொரு மனிதனும் ஏன் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறார்? துணிச்சலோட ஒரு எதிர்காலத்தை நாங்க இல்லை, அதுக்காக போறது. அப்ப நீங்க துணிச்சலோட எதிர்காலத்தை போராடுற மனிதனா வந்துட்டீங்களா? சின்ன கேள்வி கூட யோசிச்சிங்கன்னா பிழைச்சி வரும். அதாவது சிம்பிளா என்னத்தான் யோசிக்கணும். இதுல உலகத்தை யோசிக்கணும். ஏன் பள்ளிக்கூடம் போனான், என்னத்துக்காக ப்ரே பண்ணினான், என்ன வந்துடணும் என்றதுக்காக நான் அவ்வளவு பாடுபட்டேன்.
இதெல்லாம் பொய் இல்லை. அப்ப என்னண்டு நல்ல ரிசல்ட் பெறணும்ன்றதான் நான் ஏன் தமிழர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இதேன் நீங்க பொய் மாதிரி நடிக்க பார்த்தீங்க. நீ உங்களை சொல்ல இல்லை எல்லாரையும் மௌனமாக இருப்பவர் உட்பட. ஏன் இப்போ ஒரு புள்ளி ரிசல்ட்ஸுக்காகத்தானே பள்ளிக்கூடம் போய் படிக்கிறோம். யாராவது சொல்ல முடியுமோ சோதனையே வேண்டாம் எனக்கு பள்ளிக்கூடம் வந்து போகிறேன்னு? அப்போ நீங்கள் சொன்ன எல்லாம் நடக்கும். அன்பு, உயர்ச்சி, ஒழுக்கம், பொது அறிவு, அறிவு, சேர்ந்து பழகுத்தன்மை எல்லாம் வரும். அப்போ பரீட்சை இல்லாத எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் இதெல்லாம் அடையிறதுக்கு வாய்ப்பு. பள்ளிக்கூடமும் ஒரு பக்கம். பள்ளிக்கூடம் போகிறது பரீட்சையில் அவர் இருக்கிறது. அவங்கள முதல் சொன்னார் சித்தியை இதை தான், பிறகு சொன்னார் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க. இது யாராவது சொல்லுங்க கூட ரிசல்ட் எடுக்கணும், நான் ஃபெயில் விடணும் என்று யாரும் பழகம் பண்ணவில்லை. இல்லை. ஆனால் எல்லாரும் நல்ல ரிசல்ட் எடுத்தவில்லை. இல்லை இல்லை எடுக்க வேண்டும் என்ற ஆதங்கம் எல்லாரிடம் இருக்கிறதா இல்லையா? இருந்தது, ஆனால் எடுக்கவில்லை. அல்ல இருந்து மூன்றாவளிக்கு வந்துட்டோம். அப்போ இப்போ அதே கேடு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். டக்கண்டு இந்த ஒலிவாங்கி கலாச்சாரம் மைக்கை தந்தோன்னு டக்கண்டு என்ன மாறி கதைக்கக்கூடாது. எப்போவுமே இயல்பாக இருக்கணும். ஒன்று ஏன் இப்போ தக்காளி சம்பளம் ஏன் பிடிக்கும் என்றால் நேரம் ஒன்றை சொல்லணும். அது புளிக்கும், அதோட தேசிக்காயும் சேர்ந்த போது எனக்கு நாங்கள் அவ்வளோ தான் ருசி. இது அதை விட தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இதெல்லாம் தேடி கழிச்சா நாங்கள் குழப்புறோம் வாக்கில் போட்டு. ஓகே, அது ஒரு கலை, கற்றுக்கொள்ள வேண்டிய கலைன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறது. இப்போ திருப்பி கேட்குற ஏன் குழம்பினீங்கன்னு யோசிங்க. எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன அடையிறதுக்கு நினைப்போம். ஒரு தனித்துவமான மனிதனாக வர வேண்டும். இப்போ நீங்கள் ரிசல்ட்ஸுக்காக போயில்லையா பள்ளிக்கூடத்துக்கு? அதுதான் பயிற்சி வெற்றி பெற்று அப்போ பிறகு என்ன அது வேறு. பள்ளிக்கூடம் போகாதவனும் வந்து நீங்கள் கடைசியாக சொன்னது அடைய அவன் முயற்சிப்பான் தானே. பள்ளிக்கூடம் போய் படித்தா அவன் சோதனை வைப்பிடும். சோதனைக்கு முன்னந்தான் வெள்ளத்து போய் கடவுள்கிட்ட மண்டாடுறது, வெள்ளத்திரி வளர்த்துறது, விரதம் இருக்கிறதெல்லாம் செய்கிறோம். அந்த ரிசல்ட்ஸுக்காண்டித்தானே. அதுலேருந்து தானே அவர் பாஸ் அல்லது மீடியம், ஃபெயில், ரீசிட் என்று திருப்பி எடுக்கணும் பாடத்தை என்று கொண்டு வர்றோம். ஏன் கணக்க இப்படி கேட்டால் அப்படி யோசிக்கக்கூடாது. இதை மறுக்கிறீங்களா? ரிசல்ட்ஸ் சோதனை பாஸ் பண்ணணும். ஏன்னா அது எங்களுக்கு ஓடி வைத்தார்கள். சோதனையில் பாஸ் பண்ணாதான் உனக்கு அங்கால வேலை கிடைக்கும், அதுதான் வாழ்க்கை வருமெண்டு. இப்போ அதெல்லாம் இந்த கேள்வி. கல்யாணம் கட்டுற ஒவ்வொருவரும் அவர் இப்போ வடிவக்காய்க்கணுமா? கல்யாணம் கட்டுற ஒவ்வொருவரும் என்னத்தை அடையணுமென்று எதிர்பார்த்து அவை கல்யாணம் கட்டினோம். ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லணும். அதான் நாங்கள் தவற விட்டுட்டோம். அமெரிக்க ஜனாதிபதியின் பேர் என்ன? அவருக்கு எத்தனை மனைவி? அவருக்கு எத்தனை பேர குழந்தைகள்? இதெல்லாம் சொல்லுவோம். சரியா? இப்போ யார் ஏதோ ஒரு நாட்டில், ஆசிய நாட்டில் தன் மனைவியின் கழுத்தை வெட்டி சாக்கில் போட்டு கொண்டு போனார் மோட்டர் பைக்கில். எங்கே நடந்த? இலங்கையில் நடந்தது, என்ன வன்னியில் நடந்தது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நானேன் பள்ளிக்கூடம் போனான்றது தெரியல, நானேன் கல்யாணம் கட்டினாருன்ட்டு தெரியல. 50, 25, 30, 45, 50 வருட திருமண ஆண்டு பூர்த்தி கூட எங்களுக்கு வரப்போகுது. சரி, இப்போ யோசிங்க. எல்லாரும் கல்யாணம் ஏன் கட்டுறோம்? எங்களுடைய அடைவு என்ன? எதை அடைய வேணும் என்று சொல்லி கல்யாணம் கட்டுறோம். ஒரு குடும்ப வாரிசுகள் உருவாகி அந்த சந்ததிகளை வளர்க்க வேண்டும். இந்த நாட்டில், ஐரோப்பாவில் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து கூட சந்ததிகளை உத்தியோகபூர்வமாக பதியலாம், பிள்ளைகள் பெற்று வாழலாம். நீங்கள் கல்யாணம் கட்ட தேவையில்லை. தமிழர்களுடைய சிந்தனையிலேருந்து தான் உருட்டுறேன். ஒரு ரெண்டு கனதூரம் போய் அது 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 உருட்டல் நேரம் தானே. எனக்கண்ட உண்மையா இதுக்கு பதில் தெரியல. ஏதோ செய்து வச்சுதான் செய்தார், அப்படித்தான். இல்லை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தை எழுதாமலே வந்து அந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்க வேண்டும். எங்கள் சொந்த வாழ்க்கை அது இன்னொருடைய வாழ்க்கையோடு சேர்ந்திருக்காது. அது வேற, இது வேறையாக இருக்கும். அப்போ எந்த வாழ்க்கையை நான் ஆராயாமல் எனக்கு இன்னும் என்ன ட்ரம்ப்ன்ற கதையில் எனக்கு இன்னும் அவ்வளோ ஆர்வம். ஆனால் செய்கிறோம். அப்படி செய்யுங்கன்னு சொல்லி எங்களோட மூளைக்குள்ள
என்ன செய்து வைத்திருக்கிறார்கள்? சலவை செய்து வைத்திருக்கிறார்கள். சலவை என்பது சரி தெரியல, ஆங்கிலத்தில் வாஷ், பிரெயின் வாஷ் என்று சொல்வார்கள். அப்போ தமிழ் படுத்தினால் வாஷிங் என்றால் சலவை என்று வச்சுட்டோம். ஆனால் அது நேரடியாக பொருந்தாது. அது கழுவி வச்சிருக்காங்க. எங்களோட மூளையை இப்படித்தான் என்று சொல்லி அறுவரி மொண்டசரியிலே நர்சரியிலிருந்து இப்படித்தான் சொல்லி கொடுப்பாரு. ஒரு புத்தகத்தை படிப்பிச்சுட்டு இந்த புத்தகத்தை நான் நம்பணும். இப்போ ஆதாம் ஏவாளிலிருந்து மனிதன் வந்தான், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், இறைவன் படைத்தது வந்தான், இயற்கையினுடைய கருவூலங்களிலிருந்து 1008 கதை இருக்குது. எதை எழுதினா சோதனை பாஸ்? எது பதில்? சோதனைக்கு எது பதில்? எப்படி மனிதன் தோன்றினான் என்பதற்கு சோதனையில் உங்களுக்கு சரிவிடும் எது எழுதினா. இப்போ நான் சொன்னேன் தானே, எல்லா சமயங்களும் எத்தனையோ பேர் நம்பிக்கைகள் தத்துவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். மனிதன் எப்படி தோன்றினான்னு சொல்லியிருக்கிறோம், சரிந்தானே? அது நான் வேற இல்லை. ஆனால் எதை சரியான எந்த பதிலை எழுதினால் எங்களுக்கு சரிவிடும் இன்றைய உலகில்? ஒற்றுமை நியூஸ் பேப்பர் மட்டும்தான் பேசுகிறார்கள். இப்போ மனிதனிலிருந்து பிறந்தான், சரியா? மனிதர்கள் உருவாயினதான் மனிதன். குரங்கிலிருந்து கூர்ப்பு விதியில் பிறந்தான், சரியா? இயற்கையினுடைய கூறுகள் அப்படியே துகள்களாகி அது மனிதராக உருவெடுத்து பிறகு விருத்தி அடைஞ்சது. இப்படி நாளைக்கு ஒரு 1000 தியரி இருக்குது. நீங்கள் எதை பள்ளிக்கூடத்தில் எழுதினா உங்களுக்கு சரிவிடும்? எல்லாத்துக்கும் சரி விடாது. இப்போ நீங்கள் சமய சிந்தனை சொன்னீங்க, நீங்கள் சொன்ன நாள் வரும் சமயத்தின்படி எப்படி மனிதன் தோன்றினான், முதல் மனிதன் எப்படி தோன்றினான், சமயத்தின்படி சொல்லுங்களேன். அது நீங்கள் படித்த புத்தகம் தானே. உருவாக்கம் சமயம் என்ற சமயத்தையே காட்டு கொட்டிடக்கூடாது. பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிக்கை. நம்பிக்கையில தான் நாங்க. நீங்க எல்லாரும் உடல் அலர்ச்சியில இருக்கிறீங்கன்னு இப்ப விளங்குது. உற்சாகம் இல்லை உங்களோட இதெல்லாம். நாங்க திருப்பி அறுவரைக்கு போக வேண்டிய போல இருக்குது. இப்ப நீங்கள் சோதனைக்கு கேள்வி வருது பள்ளிக்கூடத்துல. மனிதன் எப்படி தோன்றினான் என்றால் எதை எழுதினால் சரி போடுவார்கள்? ஆதாம் ஏவாளிலிருந்து தொடங்கினது என்று சொன்னால் சரி போடுவார்களா? எதை எழுதினால் சரி போடுவார்கள்? குரங்கில் என்று தோன்றான் என்றால் எக்கனாமிக்ஸ் சொல்லி தந்தாரு, அதைத்தான் சரி போட்டது முந்தி. ஏன் இப்ப மாறிட்டு தெரியல. நான் கல்வி திட்டம் உலகத்துல மாற இல்லை, 1-2 நாடுகளை தவிர. இப்பவும் நீங்கள் எந்த குரானையோ பகவத்கீதையோ பைபிளையோ எடுத்துக்கொண்டு போய் அதிலிருந்து வாசிச்சால் அது நச்சா நல்லம் நானும் அப்படித்தான் நம்புகிறேன். இப்போ நீ சோதனைக்கு பதில் எழுதுங்கோன்னு கேட்டால் அது எழுதினீங்கன்னா ஃபெயில் பண்ணி விடுவார். அங்கே இவர் சொன்ன மாதிரி கூர்ப்பு விதி, சார்ல்ஸ் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து பிறகு உருவாகி சிம்பன்சி சிம்பன்சியினுடைய அடுத்த வடிவம் அப்படி எழுந்து நிற்கிற 4 கால் ஒரு மிருகம் ஒன்று 2 கால்கள் கைகளாக 2 கால்களாக வைத்து மெதுவாக படைச்சு இப்படி நிமிந்து வந்தான் என்பது தெரிகிறது. என்ன அதைத்தான் பரீட்சை உலகம் முழுக்க எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் இதை எழுதினாத்தான் உங்களுக்கு சரி விழும். ஆதாம் ஏவாள் கதைக்கு சரி விழுமோ? அல்லது சிவபெருமாண்ட தலையிலிருந்து இப்படி சீர்ன தண்ணி ஒரு குழந்தையாக பிறந்தது என்றால் சரி விடணுமோ? எனக்கு குரான்லேயும் நலிக்கடை தெரியாது, தெரிஞ்சவர் சொல்லுங்க எது சரி. அப்போ முதல் நாள் கேட்ட கேள்வி ஏன் பள்ளிக்கூடம் போகிறோம், என்னுடைய அடைவு என்ன, நான் சோனை பாஸ் பண்ணணும், அது எங்களுக்கு சொல்லி வச்சு மூளை செலவு செய்தார்கள். அப்போ நான் திருமணம் ஏன் என்று கேட்டபோது தான் இப்போ இந்த மற்றது கதை நான் எதை எழுதினால் சரி வர. அப்போ திருமணம் நான் ஏன் செய்தேன், என்னுடைய அடைவு என்னன்றதை குழந்தை பெறுவது என்றால் எல்லாரும் பெறுகிறார்கள், கையங்கட்டாயம் பெறுகிறார்கள், சந்ததியையும் பெருக்கிறார்கள். வேறு என்ன சொன்னீங்க? அது ஒன்று தான் வந்தது பதில். அப்போ என்னுடைய திருமணத்தினுடைய அடைவு என்ன? எனக்கு ஒரு துணை கிடைச்சிருக்குது தான். மீண்டும் சொல்லுங்க. துணை ஒன்று கிடைச்சிருக்குது. நான் தனிமையில இருந்தேன், எனக்கு ஒரு துணை. அதுக்கு கல்யாணம் பேர் இல்லையே, அது சேர்ந்திருந்தால் துணை தானே. சேராமல் கூட
ஒரு ஆணும் பெண்ணும் நீ அங்கே நான் இங்கே நாம் இன்பம் காண்போம் ஓடிவாண்டு பாடினா அதுவும் துணை தானே. அல்ல வாட்ஸ்அப்பில் இந்த நேரமும் 4-5 பேரோடு சேட் பண்ணி கொண்டிருக்கோம், துணை தானே. ஆண்கள் பெண்கள், பெண்கள் பெண், நான் என்று சேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். துணை ஒன்று வேணுமென்றதுக்காக தான் கல்யாணம் கட்டுறோமா. அதுதான் கன நாளில் ஜப்பான் போன நாடுகள் எல்லாம் ஒரு நாயை வளர்க்கிறார்கள் பெண்கள், ஒரு பூனையை வளர்க்குறது, தனக்கு துணை இருந்தால் காணும், அது எல்லாத்தையும் தரும். ஒரு ஆண் மனிதனை விட அது எல்லாமே செய்யுதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஆனே, ட்ரம்ப் என்ற செய்தி மாதிரி. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, மற்றவர்கள் இல்லை இணைப்பில். பாலன் ஓடிட்டார், ராஜினி ஆளை விட்டால் போதுமெங்கிறார். டேவிட் அண்ணா சத்தம் கேட்டாப்புல நிப்பாட்டினா சவுண்ட இல்லை இப்போ இல்லை இவ்வளோ நேரமாக கதைக்கிறோம், ஒரு பதிலும் வரை இல்லை. இந்த டிஆர்டியில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சரி வந்தால் ராஜினி வருவார், சரி தெரியாட்டி வர மாட்டார்ன்ற போல இல்லை இப்போ போயிட்டுது. நான் கேட்டேன் எங்களுடைய சொந்த கதை தானே கேட்டேன். அப்போ தமிழர் சொன்னார் என்னென்னால், என்ன சொன்னீங்க முதல் சிந்தனை? குரங்கில் இருந்து பிறந்தது இல்லை இல்லை அது இல்ல, நாங்கள் நினைத்தா கூட சில விடயங்கள் நடக்காதம், நினையாது எல்லாம் நடக்குது. அப்போ நீங்கள் என்ன நினைச்சிங்களாம் கடைசியில்? ஒரு மாலை பொண்ணுக்கு வரணும், எதுக்கு பொன்மாலை பொழுது வந்து அது எல்லாரும் செய்திருக்க வேண்டிய வேலை செய்யலை, நீங்கள் எல்லாரும் ஃபெயில். அதை பற்றி பேச மாட்டேன், ஏற்றுக்கொள்கிறேன். அதை பற்றி பேசுவதற்கு அர்த்தம் இல்லை. என்னுடைய தத்துவம் புதிய தத்துவம், இன்று பிறந்திருக்கிறேன், இனி புதிய மனிதர்களை தேடுவேன். அது அது ஜனவரியில் இப்போ இந்த நீங்கள் ஜூன் 10ஆம் தேதியெல்லாம் நான் இந்த பக்கமும் வேற இல்லையே, எனக்கு அது சும்மா வாழ்த்து சொல்கிறதில் எனக்கு வேர்த்து இல்லை. அப்போ இனி என்ன செய்கிறேன்னா, இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள், ஆனால் வல்லவர்கள் கிடையாது. நான் புதிதாய் பிறந்து புதிய மனிதர்களை தேடுகிறேங்கிறது தத்துவமாக்கிட்டு அது பயங்கர வெற்றி அளிச்சு கொண்டு போகுது. அதனுடைய நீங்கள் வேற இல்லைன்றது அது முயலாமை, முயற்சியை எடுக்க இல்லை. இருந்தால் அப்புறம் வேறு எங்கேயும் கனடாக போகிறேன் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்டா வலிக்கிட்டு ஓடிடுவாங்க. சும்மா போயிட்டு வரைக்குள்ள 2,000 கூட கோவிச்சோட்டு வருவாங்க, காய்க்க மாட்டாங்க 2 வருஷத்துக்கு. அதெல்லாம் செய்ய முடிந்த மனிதர்கள். ஒருவர் சொன்னார், இப்படி நான் வர நினைச்சிடான் வர முடியல. அப்போ நான் சொன்னேன், பெர்லின் போகிறதுக்கு 1 மணித்தியாலம் கூட ஓடினீங்கன்னா லண்டன் வருமான்ட்டு. அவர் விழுந்து சிரிக்கிறார், அவர் விளங்கிட்டுது பாடி என்னண்டு. அதை விடுங்க, முயற்சி எங்களுடைய, நான் இது பல ஆண்டுகள் சொல்லி கொண்டிருக்கிறேன், முயற்சி என்னுடையது, முடிவு எல்லாரும் வந்து ஒவ்வொருவரும் முயற்சி என்னுடையது, முடிவு என்னுடையது அல்ல. அப்போ யாருடையது முடிவு? என்னுடைய முயற்சிகளுக்கு முடிவு. பள்ளிக்கூடம் போகிறது எதை அடைகிறது, திருமணம் செய்கிறது எதை அடைகிறது என்றது போல நான் எடுக்கிற முயற்சிகளுக்கு அந்த அடைவை தீர்மானிப்பது எது? யாருக்கும் தெரியாது. தெரியாத கேள்விகளுக்கு பதில் கடவுள் என்று சொல்வோம். உங்களுக்கு பதில் தெரியாத ஒன்று வந்துட்டு தந்தால், இப்போ தோசைக்கு வச்ச மாவை எப்படி நான் இடியப்பம் புளியதுன்றால் தெரியாது. அப்போ என்னன்னு கேட்டால் அது கடவுள் சித்தம். இந்த என்ன தெரியாத கேள்விகளுக்கு புரியாத புதிர்களுக்கு நாம் வைத்திருக்கும் பதில் கடவுள். ஏன்னா அது ஒரு மாயை, அங்கே ஒன்றும் இல்லை, ஒன்று உருவாக்கி வச்சுட்டு அங்கே அடுத்ததுக்கு போயிடுவோம், இதுக்கு எனக்கு பதில் தெரியாது. அப்போ கடவுள். சில விஷயத்துக்கு அடித்து அள்ளி கொண்டிருப்போம், நான் தான் செய்து நான் உங்களுக்கு தெரியாது 10 வருஷமாக இருந்தேன் தவண்டன்ட்டு நான் செய்து கதை விடுவேன். நான் செய்ய முடியாத யோசிச்சு கொண்டது போட்டு அது கடவுள் செயல். அதுலேயே தெரியுது என்ன நாங்கள் கேட்பேன். இன்றைக்கு அந்த டாப்பிக்கில் போயில அப்போ நான் இதை கனகாலத்துக்கு முன்னமே கண்டுபிடிச்சேன். நான் முயற்சி எடுத்த ஒன்றும் பெருசாக நடக்க இல்லை, ஆனால் எதையெல்லாம் முயற்சி எடுக்காமல் விட்டனோ அதெல்லாம் நடக்குது, ஜோராக நடக்குது. அப்போ மீண்டும் நான் முதல் நினைச்சதுக்கு திருப்பி போகிறேன். அதுக்கு பேர் விடாமுயற்சி. அதுக்கு ஒத்துசைவு செய்கிற கைகால்கள் வச்சு காய்ச்சோம்னா தன்னம்பிக்கை. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை. இன்னும் ஒரு கையை வச்சோம்னா உழைப்பு. அதுக்கு பிறகு கடின உழைப்பு, ஒருபோதும் தளர்வறியாத தொடர்நிலை. என்ன வந்தாலும் இதை அடைவன். அவன் 15 ஆண்டுகளில் ஒரு கல்லை பிரட்ட முடிஞ்சிருக்கும். நாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் எல்லாரும் பாஸ் பண்ணல, ஆனால் நாங்கள் 60 தாண்டிட்டோம். திருமணம் செய்து ஏன் செய்கிறேன்னு தெரியல, வருஷங்கள் 50 கடந்துட்டு.
அதனால தான் சொல்கிறேன், நான் புத்தகங்களை வெறுப்பதற்கு காரணம் தமிழர் சொன்னது போல் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி வரையில்லை. ஆனால் வந்தது அப்பத்துக்கும் மா குழச்சி வச்சு நான் 3 நாளைக்கு முதல்ல அந்த என்ன சொல்கிறது, புளிக்கிறதுக்கு என்ன வர்றது ஒரு துளி ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் தமிழில் என்ன சொல்லுவோம்? அப்பச்சோடா நல்லா விட்டுனான். குளிர்கா வந்துடுமோண்டு ஹீட்டருக்கு ஹைசுமுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சினான். ஆனால் 3ஆம் நாளைக்கு பிறகு அப்பம் சுடுறேன், அப்பமாக வரவில்லை. ஆனால் நான் செய்த வேலைக்கு அப்படித்தான் வரும். ஆனால் நான் வேறு செய்து போட்டு எங்கேயோ கடையில் பார்த்த அப்பம் மாதிரி யோசிச்சிட்டேன் பிழையாக. அது என்னுடைய அறிவீனம். அதனால தான் தமிழர்கள் ஃபெயில் விட்டார்கள். இது என்னுடைய கருத்து, சரியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் எனக்கு பதில் நான் கண்டிப்பாக யார் கேட்டாலும் தெரியாது, அது கடவுள் செய்யலைன்னு சொல்லிட்டு போகவே மாட்டேன். நான் அது இல்லை, கடவுள் என்றது நீங்கள் அதை பல தடவை காய்ச்சிட்டேன். என்ன அவ என்னால் முடியாது போனதுக்கு பேர் கடவுள் செயல் இல்லை. நான் குழைச்ச அப்பமா கருகித்தான் வரும் என்றது ஃபார்முலாவைத்தான் போட்டுறேன். எனக்கு தெரியாது. அது நான் நினைச்சேன், நான் இப்படி எல்லாம் செய்தேன்டா யூடியூப்பில் பார்த்த மாதிரி அப்பம் தக தக தகண்டு வரும் வண்டி வச்சேன். வாழ்க்கை அப்படித்தானே. நாங்கள் நம்பினோம், கோயிலில் தேவாலயத்தை மசூதியிலெல்லாம் கதை கேட்டோம், பலர் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள், நீ இப்படி செய்தால் இப்படியாக கடவாய் என்று சொல்லி அதை முயற்சி செய்தோம். ஆனால் ஃபாதரும் சர்ச் பாஸ்டரும் தான் பணக்காரராகினாங்க. நாங்கள் தொடர்ந்தும் அதே மாதிரி லாட்ரி அடித்து கொண்டிருக்கிறோம் என்கிற போது சரி தமிழர்களை இப்போ நீங்கள் உங்களோட சிந்தனையை திருப்பி சொல்லுங்க, அதை முடிப்போம். அந்த கதையை சொல்ல தெரியா? ஏன்னா திருக்குறளில் சொல்ல தெரியும், புது திருக்குறள் என்னால் எழுத தெரியாது. காரணம், எங்கள் மூளைச்செலவை நீ இப்படித்தான் யோசிக்கணும், இப்படித்தான் தலையாட்டணும், இதுக்கு இப்படித்தான் தலையாட்டணும். எங்களுடைய சுய புத்தியில் நாங்கள் இல்லை. இப்போ தமிழர்கள் திருப்பி சொன்ன மௌனமாக இருக்கிறார். என்னது சொல்கிறது? இப்போ இவ்வளோ காய்ச்சதுக்கு பிறகு பழசு அதே கதை காய்ச்சல் அவருக்கு பிள்ளை காய்ச்சோன்னு மண்ணினைக்கு போயில்லைன்னு அர்த்தம். சரி, நல்லது, அதை முடித்து விடுவோம். இது என்னுடைய உருட்டல், நீங்கள் அதை உருட்டுறா உருட்டுங்க வடிவா. எனக்கு எந்த வாழ்க்கை என்ற கதை, எந்த வாழ்க்கை என்ற அர்த்தம் தெரியக்கு முன்னம் என்னுடைய உடலும் உயிரும் டிவோர்ஸ் எடுத்து விடக்கூடாது. இதில் அக்கறையோடு இருக்கிறது. நேற்று நடந்ததும் ஒரு பரிசோதனை தான். இந்த பரிசோதனைக்கு பிறகு இன்னும் ஒரு விதியை போட போகிறோம், அதுவும் ஒரு பரிசோதனை தான். முயற்சி என்னுடையது, முடிவு என் கையில் இல்லை. நினைத்ததும் நடக்கலாம், நினையாததும் நடக்கலாம். அந்த முயற்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தொடர் முயற்சி, கடின முயற்சி, என்றென்றும் தளர்வு அறியாத தொடரான வாழ்க்கை வாழும்போது 15-20 ஆண்டுகளில் ஒரு சின்ன கல்லை பிரட்டியிருப்போம். மற்றபடி மற்றவன் கதையை புத்தகத்தில் வாசிட்டு மற்றவனுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். அமெரிக்காண்ட ஜனாதிபதி ட்ரம்ப் தானண்டா, உண்மையாக தெரியுமா உங்களுக்கு? யாரோ சொன்னாங்களே இல்லையா? சரி, நீங்கள் மௌனமாக இருப்பதுனால் உங்களை எல்லாரையும் விட எனக்கு தூக்க கலக்கம், களைப்பு எல்லாம் இருக்குது. நான் எனக்கு உற்சாகத்தை தேட கதைத்தால் நீங்கள் இப்படி இருக்கிறது நாங்கள் நிகழ்ச்சியை முடிச்சிருங்கோன்னு சொல்வதற்கு ஒப்பதாக இருக்கிறது. அதை வேறு ஒன்றும் பேசவில்லை என்றால் பெற்றோர் தெய்வத்தை இன்று கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இளையோர் யோகா இல்லை, இளையோர் இப்போ வரைக்கும் இடைய மாட்டேன். யாராவது இளையோர் இணைகிற ஒரு மூடில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கவலை. ஒருவர் தானே முன்னைஞ்சால் நான் நீடிக்கிறேன். ஏண்டா 9 மணி ஆகிவிட்டது. சரி, வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா அல்லது ஓடி போய் அப்பஞ்சு விடுவோமா? மீண்டும் சந்திப்போம். ஏனெண்டா இன்றைக்கு தவிர்க்க சொல்லி எல்லாரும் சொன்னவையல் மேட்டு பொன்மாள் பிள்ளை வந்தால் அப்போ சொல்கிறேன் இல்லை, சிந்தனை சொல்பவர்கள் எவருமே பொன்மாள் பொழுதுக்கு வரவில்லை. அதனால் அவர்களுக்காக நான் நேரம் ஒதுக்கிக் கொள்கிறேன். ஆனால் 2ஆம் தினம் போட்டு வரைக்குள்ள நேரம் போயிட்டு பிந்திட்டுது. நான் எதிர்பார்த்து 8க்குள்ளே ஓடி வந்துடலாம்ண்டு அதான் உங்களோட ஜூமில் காய்ச்சின்னு வந்து பிற கலையத்துக்குள்ளே வந்துட்டேன். அப்படியே உங்களிடம் விட விட்டால் நான் அப்படி விழுந்துருவேன். விழுந்தால் இனி எழும்புறேன். ஏன்னா மத்தியானம் நாங்கள் மேடையெல்லாம் கலட்டோணும். இன்றைக்கு நிறைய வெயில் இருக்குது மைதானத்தில். சரி, நாளை வளமை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொள்ளும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம், நன்றி, வணக்கம்.